நம்ம ஆர்சிபி கேப்டன் ராஜத் பட்டிதார் இருக்கிறாரு, ஒரு அருமையான சம்பவம் பண்ணியிருக்காரு துலீப் டிராபி 2025ல. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராஜத் பட்டிதார் அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 2024 கேப்டன்சி வாங்கினதுல இருந்து ஸ்மார்ட் டிராஃபி ஆகட்டும், ஐபிஎல் டிராஃபி ஆகட்டும், அண்ட் தென் துலீப் டிராஃபி ஆகட்டும், தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அதன் குறிக்க வகையில இன்னைக்கு கப்பு வாங்குறது முக்கியத்துக்கு காரணமே கேப்டன்சி இன்னிங்ஸ் தான். அந்த கேப்டன்சி இன்னிங்ஸ் இன்னைக்கு ஃபைனல்ல வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா 112 பாலுக்கு 100 ரன் அடிச்சிருக்கிறாப்ல சென்ட்ரல் ஜோனுக்கு எதிரா. அதாவது சென்ட்ரல் ஜோன்ல ஆடிட்டு இருக்காப்ல, செம பர்ஃபார்மன்ஸ். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா, இங்க நான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் ஜோனை தான் வழி நடத்திட்டு வராப்புல. அந்த வழி நடத்திட்டு வந்து ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஏஸ் ராத்தோட சேர்ந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. சென்ட்ரல் ஜோன் வந்து இப்போ வலுவான நிலையில இருக்கிறாங்க. அதுல பாருங்க, ராஜத் பட்டிதார் 112 பாலுக்கு 100 ரன் அடிச்சது, 89 ஸ்ட்ரைக் ரேட்ல, டெஸ்ட்ல 89 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெரியர்ல 50s வந்து 26, 100s வந்து 15. அதாவது லோக்கல் மேட்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜத் பட்டிதார் 15 டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்! இவரு தாங்க வேணும். இவர் எப்படி இந்தியன் டீம்ல இருந்து தூக்குனாங்கன்னு தெரியல. பட் இவருக்கே இந்தியன் டீமுக்கு என்ன ராசியானு தெரியல. இந்தியன் டீம் வந்தா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒர்ஸ்டா இருக்குது. மற்ற லோக்கல் கிரிக்கெட்டு, கவுண்டி இந்த மாதிரிலாம் தலைவன் வேற லெவல் ஆடிட்டு இருக்காப்புல. கடைசியா செஞ்சுரி அடிச்ச கையோட அவுட் ஆகி பெவிலியும் திரும்பிட்டாப்ல. கிட்டத்தட்ட 115 பாலுக்கு 101 ரன் அடிச்சு குஜர்பிட் அவரோட பால் அவுட் ஆகி வெளியே கிளம்பிட்டாப்ல. வெளியே கிளம்பினாலும் அவங்களோட ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸை வரவேற்கும் வகையில அவங்களோட டீம் டக் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாப்ஸ், பிளேயர்ஸ் எல்லாருமே செமையா வரவேற்றாங்க ராஜத் பட்டிதார. ஒரு கேப்டன்சி நாக்குன்னா இப்படிதான் இருக்கணும் பாத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் ஸ்டாப் எல்லாம் அந்த பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்படியே ராஜத் பட்டிதார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா வேற லெவல் கேப்டனா ஆயிருக்கிறாப்ல, அதே மாதிரி வேற லெவல் பிளேயராவே ஆயிட்டாப்ல. ராஜத் பட்டிதார் ஏஸ் ஏ கேப்டன் சின்ஸ் 2024. இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லயே. அவரை வந்து பாத்தீங்கன்னா 2024 ஸ்மார்ட் டிராபிக்கு கேப்டனா நியமனம் பண்ணாங்க. அந்த இதுல ஃபைனல் கொண்டு வந்துட்டாரு மத்திய பிரதேஷ் டீமை. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு தான் கப்படிச்சாரு, நம்ம சிரேஷ் ஐயர். அந்த இதுல நம்ம ரன்னரா இருந்தாரு ராஜத் பட்டிதாரு. பட் அதுக்கு ரிவெஞ்சா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025ல ஆப்போசிட்ல பஞ்சாப் சிரேஷ் ஐயர் கேப்டனா, இது ஃபைனல்ல ஆர்சிபி கேப்டனா நம்ம ராஜத் பட்டிதாரு. ஸோ ஸ்மார்ட் டிராபிக் ரிவெஞ்ச் கொடுக்கும் வகையில ஆர்சிபி ஐபிஎல் டிராபி 18 வருஷங்களுக்கு அப்புறம் அடிச்சு கொடுத்திருக்காரு விராட் கோலிக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் துலீப் டிராபில ஃபைனல்ல சென்ட்ரல் ஜோன் அதுல வந்து ஃபைனல் கொண்டு வந்திருக்காப்புல. இந்த ஃபைனல் இப்ப ஆடிட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் 500 ரன்களுக்கு மேல அடிச்சு வலுவான நிலையில இருக்கிறாங்க. ஐ திங்க் இதுல துலீப் டிராபிலையுமே இவர் வின் பண்ணிடுவாருன்னு தோணுது. கப் அடிச்சிட்டாருன்னா, அதாவது ராஜத் பட்டிதார் கால் வச்ச இடமெல்லாம் பொக்கிஷம், கால் வச்ச இடமெல்லாம் தடமா பதிஞ்சு டிராபியை வாங்கி கொடுத்துட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்காப்ல. 18 வருஷமா கப்படிக்காத ஒரு டீமையே கப்படிக்க வச்சவரு அவரை அடுத்து வர கப்பலை அடிக்க மாட்டாரா என்ன? ராஜத் பட்டிதாரோட இந்த அசுத்திரமான கேப்டன்சி அண்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.